வீட்டில் கொஞ்சமாக தயிர் வச்சுருந்தீங்கன்னா இப்படி ஒரு தடவை வாய்க்கு ருசியாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதில் நான் சேர்த்துருக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து லைட்டாக 2 வதக்கி விட்டுட்டு இதை இப்போ நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கிறேன். இங்கே நீங்கள் இட்லி ரவா, பாம்பே ரவா, வறுத்த ரவா, வறுக்காத ரவா எந்த மாதிரி ரவைனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 கப் அளவுக்கு நல்ல புளிச்ச தயிர். வீட்டில் உர ஊற்றின தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடையில் வாங்கி டைரெக்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த தயிர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது இன்ஸ்டன்ட்ங்கிறதுனால உடனே செஞ்சு நம்ம உடனே சாப்பிட்றதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அரைச்ச இந்த மாவை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். வழக்கமாக நம்ம தோசை மாவுக்கு என்ன கன்சிஸ்டன்சி இருக்குமோ அதே அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதை இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஓரமாக வச்சிடலாம். ரவை நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காய மிக்சரை இதில் சேர்த்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மாவை பாருங்கள், ரொம்ப கெட்டியாக ஆயிடுச்சு, ரவை ரொம்ப தண்ணியை இழுத்துருச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா, சமையல் சோடா சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த பேக்கிங் சோடாவை லாஸ்ட்டாக தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி சேர்த்து விட்டுக்கோங்க. முதலையே போட்டுட்டிங்கன்னா ரொம்ப பொங்கி வந்துடும். கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுக்கோங்க. விருப்பம் இருந்தால் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி. இதை எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்த்தலாம். இது நார்மலான தோசை மாதிரி ஊற்றாமல் வீட்டில் சின்ன கல் இல்லைன்னா தாளிக்கிற கரண்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் ஊற்றி பாருங்கள். நல்லா சூப்பராக பன்னு மாதிரி வரும். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தோசை மாவை இதில் ஊற்றிக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக சுற்றிலும் எண்ணெய் விட்டுட்டு இல்லைன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. விருப்பம் இருந்தால் லைட்டாக இதை நம்பி விட்டிங்கன்னா போதும். அழகாக பன்னு மாதிரி விழும். இதை அப்படியே திருப்பி போட்டு மறுபக்கமும் இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டான மதுரை பன் தோசை ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் நேமை சொல்லியே ரெசிபியை போஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.